வணக்கம் நண்பர்களே, இதோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் மகன் துருவ் விக்ரம் ஹீரோவாக நடிச்சு மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற படம் தான் பைசன் காலமாடன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பைசன் காலமாடன் இந்த படத்தில் துருவ், அனுபமா, ரஜிஷா விஜயன், பசுபதி, அமீர், லால், அதுக்கப்புறம் வந்து அருவி மதன் சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் போட்டிருக்காரு. அப்லா ஸ்டுடியோஸ் மற்றும் பா ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரெண்டும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசுபதியுடைய மகன் தான் துருவ், அதுக்கப்புறம் துருவுடைய அக்கா தான் ரஜிஷா விஜயன். இவங்க ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்காங்க. அவங்க அம்மா ஒரு பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதுக்கப்புறம் துருவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கபடி மேலே ஆர்வம். ஆனால் அவங்க உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா பசுபதிக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை அந்த கபடி விளையாடுறோம். ஸோ அதனால் வந்து அவர் சேர்த்துக்க மாட்டாரு. இவங்களுக்குள்ள ஒரு பகை ஓடிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வாதியார் வந்து, அதாவது அவர் படிக்கிற ஸ்கூலில் ஒரு பிடி மாஸ்டர் வந்து இவருடைய டேலண்ட்டை கபடியில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கானே, இப்படி ஒரு விளையாட்டை நான் பார்த்தது இல்லை, இவனை வந்து எப்படின்னா பெரிய ஆடணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு. அவருடைய முயற்சி நடந்ததா இல்லையா, ஒரு கபடி மேலே இவ்வளோ ஆர்வம் இருந்ததால் அதை நோக்கி அவர் பயணித்ததால் அவர் பெரிய வெற்றி அடைந்தாரா இல்லையா, இதற்கிடையில் அவருக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தது, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் தடைகள்லாம் தெரிஞ்சு அவர் சாதிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்துடைய மொத்த கதை. மாரி செல்வராஜ் கிட்ட நம்ம போயிடலாம். இந்த கதையை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்து கடைசி ஷாட் வரைக்கும் ஒரு கவிதையாக கொண்டு போயிருக்காரு, ஒரு பொய்டிக்காக கொண்டு போய் இந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு. அதுக்கே ஒரு டேலண்ட் வேணும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அரசியல் தலைவர்கள், அந்த ரெண்டு அரசியல் தலைவர்களை எப்படி இந்த கதையில் ஒட்ட வச்சு அதை எது மாதிரி யாருமே குறை சொல்லாத மாதிரி, ஒரு தரப்பினர் மட்டும் இது தப்பான படம்னு சொல்லாத மாதிரி எல்லாருமே கன்வின்சிங் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து பார்க்குறவங்களுக்கே எந்த ஜாதியான ஆனால் பார்க்குறவங்களுக்கே இது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல வைக்கிற, இல்லை நினைக்க வைக்கிற, அடுத்த டைம் வந்து யோசிக்கணும் இது மாதிரி ஜாதி பிரச்சனைகளாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் முடித்து அந்த எண்ணத்தையே மாற்றி அவர் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சூப்பரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் முடிச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி, மாரி செல்வராஜனுடைய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். துருவ் விக்ரம் அவர்கள், ஸோ அவரை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே படத்துக்குள்ளே போனோடனே 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஊருக்குள்ளே நம்ம போன ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து துருவ் விக்ரம் அவருடைய காட்சிகள், அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு கபடி வீரனாகவே அவர் வந்து அந்த கேரக்டராகவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அவர் வந்து கிட்டான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவன் வந்து அவனுக்கு என்ன நடக்கும், அவன் வந்து அந்த கபடியில் ஜெயிப்பானா இல்லையா அப்படின்ற ஒரு மாதிரியாக நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு, அதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சு அந்த கப்பை வாங்கினதுக்கப்புறம் நம்மளே வாங்கின மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதை வந்து சூப்பராக ஆக்டிங்கு எல்லாமே, ஆக்ஷன் காட்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து பட்டை கிளப்பிடுறாரு துருவ் விக்ரம் அவர்கள். சியான் விக்ரம் போல் நிறைய டைமில் நடக்கிறதுக்கு போகிறது, அப்போலாம் வந்து சியான் விக்ரம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. அப்படி வந்து அவருடைய ஆக்டிங் வந்து வேறு லெவலாக இருக்குது. அடுத்தடுத்த படங்களில் வந்து இவர் எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்தாலும் இவர் பின்னிடுவார். அதே மாதிரி ஒரு டான்ஸு ஒரு 2-3 ஸ்டெப்பு வந்து போட்டிருக்காரு, அதுவுமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இதுக்கு அடுத்து தான் வந்து ரஜிஷா விஜயன். ஸோ அவங்க வந்து ஒரு அந்த ஊர் பொண்ணாவோ, அதுக்கப்புறம் வந்து அந்த துருவுக்கு அக்காவோ தான் நம்மளுக்கு தெரியுறாங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப செட்டிலாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தான் அந்த கிராமத்து பொண்ணாவே வந்து அவங்களுக்கு தெரியுறாங்க. தம்பிக்கு எவ்வளோ துணை நிற்கணும், அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு லவ் மேட்டரில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி அவங்க பார்க்குறாங்க, அதை எதிர்கொள்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப தத்துரூபமாக அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பர்சன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே போல் ஹீரோயின் அனுபமா. இப்போ மாரி செல்வராஜ் இந்த லவ் சீன்லாம் வேறு லெவலாக பிடிக்கிறாரு. இதை வந்து அவர் சொன்ன விதம், அதை வந்து காட்டுற விதம் எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸுக்கெலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த ஒரு லவ் ட்ராக்கை. அதை வந்து வேறு லெவலாக அனுபவம் பரமேஸ்வரன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே வந்து நிறைய பேர் வந்து இப்போது ரொம்ப லவ் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு காட்சிகள்லாம் பார்த்தாங்களா, அனுபவம் பரமேஸ்வரன் மேலே லவ் வந்துடும் அவங்களுக்குலாம். அது மாதிரி ஒரு நடிப்பு அவங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக துருவ் விக்ரம் அடுத்ததாகவே இந்த படத்தில் வந்து பசுபதி தான். ஸோ நம்ம வந்து சார்பாட்டா பரம்பரையில தெரியும், ஒரு மாதிரி ஒரு கெத்தாக ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அப்பயே வந்து கொண்டாடப்பட்டார். ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக அவருக்கு வந்து அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜிஷா விஜயன் வந்து ஒரு அக்காவாக இருந்தாங்களே, அதே மாதிரி துருவுக்கு வந்து ஒரு அப்பனாவே, சொந்த அப்பா எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த கேரக்டருக்குள்ளே, ஸோ அப்படியே இருந்தார். ஒவ்வொரு எமோஷனலும் பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வேறு லெவலான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட்டு தான் அவருடைய நடிப்புலாம். அப்பா பயங்கரமான மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவருடைய காட்சிகளும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சூப்பராக வந்து அவர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அமீர் ஃபஸ்ட்டு காட்சியிலே வந்து வடச்சென்னையில் வர மாதிரி மிரட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்து வருவார். அதுக்கப்புறம் ஒரு கல்யாண சீனில் வருவார் பாருங்க,
வேற லெவலாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அவரை கொள்கிற சீனும் கொடூரமாக இருக்கும். அதே மாதிரி லாலு வேற லெவலான ஒரு நடிப்பு அவர்கிட்ட இருந்தோம். ஸோ கரெக்டாக அந்தந்த நடிகர்கிட்ட போயிட்டு இவர் அந்தந்த நடிப்பை வந்து வாங்கியிருக்கிறாரு. அதில் லால் சாரும் வந்து பயங்கரமாக பின்னிட்டாரு. அவருடைய நடிப்பு வந்து பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அருள் மதன், ஸோ ஒரு பிடி மாஸ்டர். நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், ஒரு நல்ல திறமை இருக்கணும்னா அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவனை மேலே கொண்டு வரும்னு சொல்லி அவர் எல்லா வரைக்கும் அடி வாங்கி மிதி வாங்கி அவர் வந்து உருவாக்குறாரு. இப்படி ஒரு வாத்தியார் வந்து எல்லாருக்கும் இது மாதிரி ஒடுக்கப்படுறவங்க இல்லை ஸ்பேஸ் இல்லாதவங்களுக்குலாம் இப்படி ஒரு வாத்தியார் கிடைச்சா எல்லாருமே பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த வாத்தியார் கேரக்டரை சூப்பராக அறிமுகம் பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோனுடைய அண்ணனை ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவரும் வேற லெவலான நடிப்பார். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து துருவு கூட சண்டை போடுவார். அவர் ஒரு 3 காட்சியில் வில்லனாகவே வருவார். ஸோ அவருடைய நடிப்பு வந்து சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வேற லெவலாக நடிச்சிருந்தார். அப்புறம் அழகம் பெருமாள், ஸோ அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த படம் பார்த்துட்டு வந்து நான் வந்து எல்லா கேரக்டருமே எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அழகம் பெருமாள் கேரக்டர்லாம் மனசில் நிற்கிது. அதே மாதிரி அவங்க பொண்ணாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, அவருடைய கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கபடி கேப்டனாக ஒருத்தர் இருப்பார், தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டனாக, ஸோ அவருடைய நடிப்பும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அனுராக் அரோரான்னு நினைக்கிறேன், ஸோ இன்னொருத்தர் ஹிந்திக்காரர் ஒருத்தர், அவர் வந்து கோச்சாக வராது. ஸோ அவருடைய கேரக்டரும் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாமே இந்த படத்தில் எவ்ரி கேரக்டர் வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ணியிருந்தாரு. மாரி செல்வராஜுக்கு அடுத்ததாக டெக்னிக்கல் விஷயத்தில் நிவாஸ் கே பிரசன்னா, ஸோ வேறு லெவலான ஒரு மியூசிக்கு. அப்படியே ஃபஸ்ட்டாக தான் அந்த மாரி செல்வராஜ் அவர்கள் கவிதையாக அந்த படத்தை கொண்டு போயிருக்காருன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதற்கு முக்கிய காரணம் இவருடைய மியூசிக் தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலான மியூசிக்கு, எந்த இடத்துல ஏற்றணும் எந்த இடத்துல குறைக்கணும்னு சொல்லி இந்த படத்தை மியூசிக்காலே எலிவேஷன் பண்ணி கொண்டு போயிருக்காரு. சாங்ஸ் ஒவ்வொன்றும் முத்தான சாங்ஸு, ஸோ வேறு லெவலான பாடல். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற அந்த சத்யன் குரலில், ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஜா ரோஜா பாடல் மூலிமா பிரபலமானவர். ஸோ அவருடைய குரலில் வர அந்த பாட்டிலேருந்து அதுக்கப்புறம் காலமாடன் சாங்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் லவ் சாங்கு, எல்லா சாங்குமே வந்து இந்த படத்தில் வந்து வேறு லெவலாக இருக்குது. அதுவும் அந்த லவ் சாங்லாம் வந்து பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், கபடி ஆடிட்டு இருப்பார், ஆனால் அவருடைய வழி நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு இந்த பாடல்கள் எல்லாமே. இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டெல்லாம் வந்து கரெக்டான இடத்துல வருது. அது வந்து நம்மளுக்கு படத்து கூட சேர்ந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு எழிலரசன், ஸோ அந்த கிராமத்தையே அதான் நம்ம கிராமத்துக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போயிட்டாரு, அந்த அளவுக்கு இருந்தது. அதே போல் குமார் காங்கனுடைய கலை, ஸோ அவருடைய கலை வந்து படத்திலே நம்மளுக்கு தெரியுது. மாரி செல்வராஜனே அந்த கவிதையான படத்துக்கு அவருடைய கலை தான் முக்கிய காரணம். ஸோ அதுவும் வந்து மிக சிறப்பாக அவர் வந்து பண்ணியிருந்தார். அப்புறம் சக்தி தீருடைய எடிட்டிங், இந்த படத்துக்கு தேவையான எடிட்டிங் அதை வந்து ரொம்ப பக்காவே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியுது, அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த படம் நமக்கு அந்த அந்த வீட்டுக்குள்ளே நம்மளை அந்த ஊருக்குள்ளே கொண்டு போகிறதால நம்மளுக்கு அந்த ஸ்லோனஸ்லாம் வந்து பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வெறித்தனமாக வந்து பண்ணியிருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்கள். அவர் வந்து வேறு லெவலான ஒரு டைரக்டராக மாறுவார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல் இதுக்கு அடுத்து தான் வந்து தனுஷ் அவர்கள் கூட தான் படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ஹிஸ்டோரியல் படம் வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அதுக்கு வேறு லெவலான ஹைப் வந்து வரப்போகுது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆக மொத்தம் மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய 5வது படம் இதுவும் வந்து வேறு லெவலான பிளாக் பஸ்டராக அவர் கொடுத்துட்டாரு. துரு விக்ரமுக்கும் ஒரு வேறு லெவலான ஹீரோவாக அவர் ஆக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதே போல் மக்கள் மனசுலேயும் அந்த படம் மூலிமா ஒரு நல்ல கருத்தை வந்து விதைச்சிட்டாரு. அதை வந்து பார்த்துட்டு அவனும் ஒத்துட்டு வருவான், எந்த அணியாக இருந்தாலும் ஒத்துட்டு வர மாதிரி ஒரு சுமூகமான ஒரு படத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு.